நாம் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே போய் இறங்கின உடனே பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா பூக்கடைகள் இருக்கும். அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம்னா டீ கடைகள் நிறைய இருக்கும். இன்னும் கொஞ்சம் அப்படியே தள்ளி போய் கொண்டே இருந்தோம்னா சாக்கடைகளும் இருக்கும். இப்போ என்ன பிரச்சனைன்னா நம்முடைய கண்கள் எதை பார்க்கிறது என்பது தான் ரொம்ப முக்கியம். நம்ம எதை பார்க்கிறோமோ அந்த ஊர் அப்படி தான் தெரியும். பூக்கடைகளை நம்ம பார்க்கும்போது அந்த ஊரை பார்க்கும்பொழுது நல்லா நறுமணமோடு நல்ல அழகான ஊராக தெரியும். டீ கடைகள் ஹோட்டல்கள் இதை பார்க்கும் பொழுது நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் பாயிண்ட்டாக நமக்கு தெரியும். அதே நம்ம சாக்கடைகளையே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஊரே அசிங்கமான ஒரு ஊராக நமக்கு தெரியும். அப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா நம்முடைய கண்கள் எதை அதிகமாய் பார்க்கிறதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது நம்முடைய சிந்தைகளை ஆக்கிரமிக்கும், நம்முடைய வாழ்க்கையையும் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும். இப்போ இதில் என்ன இதைத்தான் பரிசுத்த வேதாகமம் தெளிவாக என்ன சொல்கிறதுனா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதில் சொல்லியிருக்கு, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. கண் தெளிவுள்ளதாக இருந்தால் நம்முடைய சரீரம் வெளிச்சம் உள்ளதாக இருக்கும். அதே கண் கெட்டதாக இருந்தால் சரீரம் இருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அப்போது இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது நம்முடைய கண்கள் எதை பார்க்கிறது, எதை வெளிப்படுத்துகிறது? அப்போ நம்முடைய கண்கள் எதை வெளிப்படுத்துகிறது? மற்றவர்களை பார்க்கும் பொழுது ஒரு அற்பமாய் பார்க்கிற கண்கள், ஏளனமாய் பார்க்கிற கண்கள், பொறாமையோடு எரிச்சலோடு ஒரு பழிவாங்குகிற உணர்ச்சி வன்மத்தோடு பார்க்கிற கண்கள், உதாசீனப்படுத்துகிற கண்கள், பெருமை வெளிப்படுத்துகிற கண்களாக இருந்துச்சுன்னா அது ஏன் அப்படி வெளிப்படுது அப்படின்னா நம்முடைய கண்கள் எதை பார்க்கிறதோ அது நம்முடைய வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நம்முடைய கண்களில் அது வெளிப்பட ஆரம்பிக்குது, நம்முடைய கிரியைகளில் அது வெளிப்பட ஆரம்பிச்சிருது. அப்போ நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட கண்களோடு நம்ம இருந்தோம்னா நம்முடைய வாழ்வு இருளாக இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கை இருளாய் மாறிவிடும். அதைத்தான் அந்த வேதம் தெளிவாக சொல்கிறது. கிறிஸ்துவானவர் மலை பிரசங்கத்தில் சொன்ன வார்த்தைகள் இது. அப்போ நம்முடைய கண்கள் தெளிவாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கண்கள் எதை வெளிப்படுத்தணும்? கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தணும். மற்றவர்களை பார்க்கும் பொழுது ஒரு சிநேகத்தை, ஒரு நேசிப்பை, கிறிஸ்துவின் அன்பை, ஒரு சமாதானத்தை வெளிப்படுத்துகிற கண்களாக இருக்கணும். அப்படி அதை வெளிப்படுத்துகிற கண்கள் நமக்கு இருக்கணும்னா நாம் நல்ல காரியங்களை பார்க்கணும். கர்த்தருடைய வேத வசனங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள், கிறிஸ்துவின் பரிசுத்தவான்களுடைய வார்த்தை, அந்த பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளை நம்ம பார்க்கணும், அவங்களுடைய வாழ்க்கை, இதையெல்லாம் நம்ம பார்க்கும் நல்ல விஷயங்களை பார்க்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்யும். நம்முடைய கண்களும் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துகிற கண்களாக இருக்கும். அதனால் கண்ணானது சரீரத்தின் விளக்கு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய கண்களும் அப்படிப்பட்ட கண்களாக இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். God bless you.